நாட்டு தேவையா பாப்பா சேத்துல கொக்கு நடக்குது இதை விட சிறப்பான நாட்டியம் இதை விட சிறப்பான நாட்டியம் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கையா? நாட்டியம் சிறப்பாக இருக்கும். நான் பார்த்து கொடுத்தால் அழைக்கிறேன். சீக்கிரமா எடுத்து வாருங்க. அழைக்கிறேன். இவர்கள் இருவரும் தான் என்னை அவமானப்படுத்தினார்கள். இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க கூடாது. என்ன செய்வேன் எது செய்வேன் தெரியாது. இந்த நாட்டுக்கு நான் மன்னனாக வேண்டும். வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும் பெண்ணே. அதோ பாராண்டி பாராண்டி அண்ணா இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். அவங்க சிறப்பா எடுப்பா கிடையாது. இவள் ஆடினாடி நாட்டியம். நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அப்படியம்மா. அதனால் அவளுக்கு ஒரு பரிசு தர போறேன். உனது எண்ணம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. அப்படியாகட்டும்னா? ஆமா இங்க வாமா. இளவரசி அம்மா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. அப்படியா? ஆமா. அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம், பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஆதலால் என்னுடைய மணமகனுக்கு உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்ன பரிசு தெரியுமா? நான் குழந்தையாக இருக்கப்படுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். அப்படியா? இப்பொழுது இந்த முத்தார மாலையை நான் உனக்கு தரப்போகிறேன். அம்மா இங்க பாருங்க, இது வரையிலும் எத்தனை நாட்டில் போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட பரிசு பெற்றதே கிடையாதுமா. அதனால இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசு நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? ஆமா. போதும் உன்னுடைய வார்த்தையை. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் இல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்க தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படியா? நீ இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு பிடிச்சிருக்கின்றது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கிறேன். அப்படியா? கொண்டு வா பார்க்கிறேன்.
இந்தாங்கம்மா. அம்மா, இது என்ன தெரியுமா? இதுதான் மா பலா வளர சொல்லக்கூடிய முக்கணி சாரி. ஆமா. மகத்துவம் என்ன தெரியுமா? இதனுடைய மகத்துவம் என்ன? இதை நீங்க அறிந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. அப்படியா? உண்மைதான். இது உங்களோட நலன்களை நான் தருகின்றேனம்மா. சரிங்க. அப்படியா? அண்ணா தங்கா, அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறா. அண்ணா என்னம்மா சொல்ற? நம் கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேனே, அவ என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை. அப்படியா? நான் என்ன செய்யறது? என்ன பரிசுமா அது? என்ன தெரியுமா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கண்ணி பழரசம். அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை எழுதினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாம்மா? வயதே ஆகாதா? தங்கா, அந்த பெண் உனக்கு தானே கொடுத்த, நீயே இருந்துமா? இங்க பாருங்கண்ணா, ஏம்மா? நான் யார் உனக்கு? என் தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? நான் இதே நாட்டில் வாழப்போறவளா? ஒருபோதும் இல்லை. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறவங்க. ஆமா. நீங்க இதே நாட்டுல வாழப்போறவர். அது மட்டும் கிடைக்காதா? நாட்டுக்கே மன்னர். இதை இறந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். இது அறிந்தினால் என்றுமே இளமையா இருக்கலாம். இந்நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு என்றுமே பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறாள். நிச்சயமா. ஆகட்டம்மா. தங்கா, நான் குடிக்கிறேம்மா. குடிங்கண்ணா. என்னம்மா இது ஒரு மாதிரி இருக்கு, ஒரு நெறியா இருக்குது. அப்படியா? அப்படிதான் இருக்கும். அப்படி ஆபத்து என்பதே வராது. அதெல்லாம் ஒன்று வராது. என்னன்னா மாதிரியா இருக்கா? ஆமா. நாட்டு மரம் அந்த பொண்ணு எங்க இருக்குதா? அழகாக இருக்கின்றாய். உன்னை பார்த்த உடனே என்னிடத்தில் என் மனதை நான் உன்னிடத்தில் பறிகொடுத்து விட்டேன். அப்படியா? இருந்தாலும் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு காத்தடிக்க மானே மாகுயல்ல இந்த மாபெரும் சபையில் எத்தனை நாட்டு மன்னர்கள் எத்தனை நாட்டு இளவரசர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் அவ யாருன்னா இது மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியமான வந்து ஒரு தாசி ஒரு வீசி
மாபெரும் சபையில எத்தனை பேர் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, இத்தனை பேர் எதிர உன்னுடைய தங்கச்சி என்ன பார்த்து தாசி பேசி எப்படி யாரு சொல்லிட்டாலே, இந்த ஊரு ஆம்பளை பசங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. என்ன யாருக்கு திருமணம் கட்சியில நீ கவலைப்படாது. எப்போது உன்னை தாசி வேசி உழைத்தாலோ இச்சபையிலே உன்னை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். அப்படியா? நிச்சயமாக இப்பொழுது நாட்டுக்கு நீதான் மகாராணி, இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். எனக்கு அதான் பெருமையே கிடைக்காது. பெருமையே கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவ யாரு? என்னுடைய நாத்தனாரு. நாத்தனாரு என்ன அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா அதுவே போதுங்க. இவ்வளவுதானே? ஆகட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். இத்தனை பேர் எனக்கு இந்த சபையிலே உன் கரம் நீட்டி என்னை அடைத்து விட்டாய். போனால் போகட்டும் என்று விட்டு வருகின்றேன். ஆனால் அந்த பெண்ணை பார்த்து தாசி வேசி உழைத்து விட்டாயே, அவளை நான் திருமணம் செய்து கொண்டு அவளை அண்ணி என்று சொல்ல முடியுமா? முடியாதா? என்னது? அவளை நான் அண்ணி என்று அழைக்க வேண்டும்? அது ஒரு காலமும் முடியவே முடியாது. நிச்சயமாக, சத்தியமாக, இறுதியாக, உறுதியாக அழைத்து என்ன சொன்னாய்? அண்ணா
மானகட்ட நாயே, குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பி, இந்த பத்தினி தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் என்று உரைக்கின்றாயே, உன்னை விடமாட்டேன். ஐயா எனது தங்கை எனக்கு நீங்க பாருங்க, அவ யாரு? என்னுடைய நாத்தனாரு. இதோ தெரிந்தோ தெரியாமல பேசிட்டா. அதனால என்னுடைய நாத்தனாரில பத்துமா சொல்லி மனசை மாத்திட்டு வரேன். ஐயோ, இப்படிப்பட்ட தங்க கூட வருமா? இப்படிப்பட்ட நல்ல கூட வருமா? உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். நான் சென்று பஞ்சனையில் சென்று ஓய்வு பெற்று தூக்கிட்டேன். வர சொல்ல 18:42 சீக்கிரம் வாங்கிடுவா. சீக்கிரமா. இனிமேல் தங்கையே கிடையாது. அது நாசக்காரி. ஒரே வார்த்தை சொல்லுடி. ஒரு மணி நேரம் உட்காருங்க. சொல்ல முடியாது. நான் இறுதியா கேக்குறேன். நான் உறுதியா சொல்றேன், சொல்ல முடியாது. போகட்டுமா? கையில கொடுங்க உலக்க அடிப்பாவி இறைவனவள் சோதனையே என்னிடத்திலே வேதனைகள் இனி ஒரு நாள் வசந்தமில்லை. இறைவனவள் சோதனைகள் எந்த நிதயத்திலே வேதனைகள் இனி ஒரு நாள் வசந்தமில்லை. இருவிழிகள் நீரலைகள், இருவிழிகள் நீரலைகள்.
அப்படின்னு சொல்ல தேவலே. இத நாட்டுக்கு நான் வந்தேன். இத பத்தி என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நீ ஒரு தாசி, நீ ஒரு வேசித்த விட ஏய், நான் தாசிதான், நான் வேசிதான். உங்க அம்மா நான் தேவடியா தாண்டிய. அது மட்டுமா, நான் ஒன்னா நம்பர் நான் தாசியா இருந்தா உனக்கு என்ன? நான் வேசியா இருந்தா உனக்கு என்ன? நான் தேவடியாவே இருந்தா உனக்கு என்ன? உன்னை கேட்டாங்களா? அது சொல்ல மாட்டேல்ல. நீங்க பாரு, மேல இருந்து வெளிய போட்டு ஆடுறீங்க. என்னுடைய தாய் தந்தை எனக்கு எடுத்து போட்டது. அப்படியா? ஆமா. இதுக்கப்புறம் நீ போட கூட தொழில் எல்லாத்தையுமே. அப்படியா? பட்டு வண்ண ரோசாவா வாசக்கண்கள் மூடாதா பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா பாசம் என்னும் நீரரசு ஆசையிலனும் அன்பலர்த்தி அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாளு குத்தம் மெல்ல பாவம் அந்த பூவைக்கல்ல பட்டாளி கரையாதோ கற்பூரம் கரையுது என் மனசு உன்னாலே அட சத்தியம்மா நம்பிக்கை தான் நம்ம எல்லா காக்கணும் பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா ஓடும் தண்ணீரு நீ தொட்டா பன்னீரு உனக்கென்ன ராசம் அத்தி கண்ணீரு நான் காத்திருப்பேன் பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா
இல்லாட்டி இளவரசி இவள் அது மட்டும் கிடைக்காதுங்க. எப்போதுமே ஆணவத்தோட பேசுவாளே இவள். அதெல்லாம் பேசட்டும். அவ பேசி ஒளிமாறப்பட்டு கிடையாது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. மரியாதைலாம் கொடுக்க மாட்டா. என்ன செய்வது? அடித்தாலும் ஒருத்தங்க ஜென்மம் திறந்தாது. சரி, நாம என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் கிடைக்காதுங்க. வேற என்ன? நீங்க பாருங்க, நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலன். அது அவருக்கு சொல்லுங்க. யார் தெரியுமில்ல இவள்? யாரு? என் தங்கை கிடையாது இவள். இவள் தான் எனது காதலி. அப்படியா? இப்பொழுது இந்த உண்மையினுடைய அன்னையிடத்தில் சொல்லு. ஏய், அடிங்க. அன்னையிடம் சேர்த்து என்ன சொல்ல போகிறாய்? இந்த உண்மையை எடுத்து சொல்ல போறேன். இப்ப எடுத்து சொல்ல போகிறாயா? நீ உயிரோடு இருந்தால் தானே உன் அண்ணன் சொல்ல போகிறாய். உன்னை விட மாட்டேன் நான். என்னை பற்றி தெரியாமல், என்னை பற்றி புரியாமல், அறியாமல் பேசிவிட்டாயே. தங்கமா இந்த வார்த்தை ஆகவே இவளை நான் பார்த்துக் கொண்டே இருப்பேன். அவளை பாத்துருங்க. நான் புறப்பட்டு வரேன். புறப்பட்டு போகிறேன்.